1000 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. எடுத்துருக்காங்க. என்னடா கண்ணு இப்படி போக்குற? ஆனா நம்ம வீட்ல செய்யணும்னா 1 hour ஆகும். இது சாப்பிட்டா அன்ஹெல்தி. She's not crying now. அழகான ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. த்ரீ டேஸில் கொச்சின் போய் என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான்னு பார்க்கலாமா? And do over the wings on both sides. The fluorescers must be only used in flight mode. நைட் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் நோவோட்டலில் ஸ்டே பண்ணோம். நீலா நீலா சொல்லுங்க. நீலா நீலா சித்தி பாருங்க. நீலா குட்டி சித்தி பாருங்க. சித்தி அவங்க சித்தி பாருங்க. கியூட்டா படுத்திருக்காங்க. கியூட்டா படுத்திருக்காங்க. என்னடா கண்ணு இப்படி போக்குற? நீலா பயந்துட போறாடா. நீலா பயந்துட போறாடா. பால் கொடுக்கல. She's not crying now. ஃபஸ்ட்டு டே நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் ஃபோர்ட் கொச்சி பீச். இந்த பீச் ரொம்ப லாங்காக அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த பீச்சில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்னா உங்கள் பிலவ்டு ஒன் கூட போகிறீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. கேரளா போனால் இந்த உப்பிலிட்ட திங்ஸ்லாம் சாப்பிட்லன்னா என்னங்க. ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கிறப்பவே அங்கே ஒரு அண்ணா பீஜன்ஸ்க்கெலாம் ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அம்மாவும் நானும் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பீஜன்ஸ் கையில் வந்து சாப்பிட்டுட்டு போனது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பிகாஸ் பாப்பா கையில் வச்சுருந்தேன். அதனால் சனக்குட்டியும் பார்த்துன்னு சரி நானும் பீஜன்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பீஜன்ஸ் பார்த்து அது கை கொத்திரும்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே வந்து பாட்டி கூட சேர்ந்து ஏதோ மேனேஜ் பண்ணாங்க. ஸோ பீஜன்ஸ்க்கெலாம் ஃபுட் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா அங்கே சும்மா ஒரு வாக் போகலான்னு வந்தோம். அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் லைக் கார்ன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போகிறப்போ நம்ம பிலவ்ட் ஒன்ஸ் கூட நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மெமரியை கேப்சர் பண்ணிவிட்டு அதை திருப்பி பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அழகான ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது சீனரியும். அதே மாதிரி அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோஸும் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே இந்த லைவாக இந்த ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம என்ன ஃபிஷ் சூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அதை அவங்க குக் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. பட் டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து லெஸ் ப்ரைஸ் ஃபுட் வந்து நினைக்க முடியாது. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலையும் இந்த ரேட் அவங்க சொல்கிறாங்க. லன்ச் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் போன பிளேஸ் மட்டஞ்சேரி பேலஸ். இந்த பேலஸும் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய திங்ஸ் கேரளாவோட கல்ச்சர் பற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அங்கங்கே க்யூட்டாக குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எடுத்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேலஸ்க்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஏரியா மாதிரி இருந்தது. அங்கேயும் நிறைய ஷாப்பிங் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் பேக்ஸு, சும்மா வந்ததுக்கு வந்து கொஞ்சம் பேக்ஸு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வாங்கிக்கிட்டோம். கேரளா வந்துட்டு ஃபெரியில் வந்து ட்ராவல் பண்ணலன்னா என்னங்க, அதனால தான் இப்போ ஃபெரியில் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
சித்தி and அங்கு என் செல்லம் என் பட்டு ஃபஸ்ட்டு டே பீச் தென் மட்டஞ்சேரி பேலஸ் எல்லாம் முடிச்சுட்டும் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபோரோ மால் போயிட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு நோவோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நாங்கள் வந்து ஒரு டெம்பிள் ஒரு கோயில் போகலான்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் போன டெம்பிள் வாமனா டெம்பிள் போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாட் ஷுர், பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. டெம்பிள் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி பக்கத்தில் இந்த வாமனா டெம்பிள் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லி தான் டிசைட் பண்ணோம். பட் இவ்வளோ அழகாக ஸ்பேஷியஸாக ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் காலையிலே கிடைக்கிறதுக்கு இந்த டெம்பிள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்ல அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், நல்ல ஸ்பேசியஸாக இருந்தது. ஸோ வந்து இந்த ஓணம் டைமில் இது மாதிரி திருவிழா டைம்லலாம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக ஃபஸ்ட்டு டெம்பிள் விசிட் முடிச்சுட்டு வாமனர் அவதாரத்தில் இருக்க பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. கிளிப்பிங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச்சுக்கு வந்தோம். அகெயின் இந்த சர்ச்சும் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே இருக்குது. நல்லா ஹிஸ்ட்ரி ஹோல்டு பண்ணுற சர்ச், ரொம்ப அழகாக பெரிய சர்ச்சாக இருந்தது. இது வரைக்கும் நான் கோவாவில் ஒரு சர்ச் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெருசாக. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். உள்ளே போய் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம். ஐ ஃபீல் ஸோ குட். சின்ன வயசில் காலேஜ் படிக்கிறப்போ முருகர் கோயில் சர்ச்சுன்னு சொல்லிட்டு மாறி மாறி போய் பிளெஸ்ஸிங் சீக் பண்ணுவோம். த சேம் திங் ஹேப்பன் ஹியர். எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பசங்களை அவரெல்லாம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றப்போ அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. டுடே ஸ்டார்டட் வித் அ பாசிட்டிவ் நோட். இந்த ட்ரிப்பில் அம்மாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் ட்ரிப் போனோன்னா ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுப்போம், இல்லை ஷாப்பிங் போவோம். அம்மா இருக்கிறதுனால தான் நிறைய பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி நாங்கள் போனோம். அம்மா கிட்ட இருந்து தான் அந்த ஹேபிட் எனக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஷீ லைக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் பிளேசஸ். சந்திரமுகி கோட்டை கேரளா போய் பேக்கரிஸில் ஐட்டம் சாப்பிட்லன்னா என்ன அர்த்தம்? ஸோ நாங்கள் ஒரு ஜூஸ் பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹில் பேலஸ்க்கு போனோம். அங்கே வந்து டைமிங் லஞ்ச் பிரேக்குங்கிறதுனால ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் வரலான்னு சொல்லி லஞ்ச் முடிக்கிறதுக்கு பக்கத்தில் நியர்பை ஹோட்டல் போய் நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு அகெயின் ஹில் பேலஸ்க்கு போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஷனுக்குட்டிக்கு இதே மாதிரி பேலஸ் ஹிஸ்ட்ரி திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அங்கே போகலாம். இந்த ஹில் பேலஸ் மியூசியம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது.
அதே மாதிரி உள்ளே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப அழகான ப்ரிட்டியான திங்ஸ்லாம் நிறையவே இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஜுவல்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், டைமண்ட், க்ரௌன் எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சேர் வந்து வெள்ளி சில்வர் இருக்கு இல்லையா, சில்வர்லேயே பண்ண ஒரு சேர் கூட இருந்தது. பட் அங்கே வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. பட் கைண்ட் ஆஃப் நம்மக்கிட்ட இருக்கும் அட்டிகை, காசு மாலா, அதே மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. க்ரௌன் வந்து டைமண்ட்லேயே பண்ண க்ரௌன், அதெல்லாம் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஹாண்டிங்காக இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான், தண்டனை கொடுக்குற இந்த கழுமரம் சொல்லுவாங்களா, எனக்கு தெரியல எக்ஸாக்டாக நேம். அந்த விஷயம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் தப்பு பண்ணுறவங்கள அதில் ஏற்றி மேலே தொங்க விட்டுருவாங்களாம். ஸோ வந்து இந்த பறக்கிற பறவையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வந்து சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா அதை கேட்குறப்போ. ஸோ நெக்ஸ்ட் டே எங்களோட பிளேஸ் இது தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டெம்பிள் போனோம், நெக்ஸ்ட்டு சர்ச் போனோம், அடுத்தது இந்த ஹில் பேலஸ் மியூசியம் போனோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் இதுதான் ப்ராப்பராக ஒரு ட்ரிப் போகிறோம். ஃபஸ்ட்டு 3 months இருக்கிறப்போ நாங்கள் ஷிம்லா போனோம். அது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்காக போனோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லை. ஸோ சஸ்ட்டு குட்டியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, அவளை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் அவளோட 6 months நாங்கள் இந்த ட்ரிப் போனோம். நீங்களும் பேபிஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னா 6 monthsக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆகுறப்போ நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அகெயின் ஷானுக்குட்டி லவ்ஸ் டு ப்ளே. எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஃபன் சிட்டி போகணும், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஃபன் டூராக போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் போய் நிறைய கேம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிட்டாங்க. நாங்கள் ஃபேமிலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நாங்கள் நொவட்டலே சாப்பிட்டோம். நொவட்டலில் சாப்பிட்டுட்டு தென் டுடே வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான விஷயம். பிகாஸ் ஷாப்பிங் அண்ட் பிளேயிங். ஷானுக்குட்டி கண்டிப்பாக பிளேயிங்க்கு தான் ஆசைப்படுவேன், நான் ஷாப்பிங்க்கு ஆசைப்படுவேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா லூலு மால் போனோம். என்னதான் நம்ம வந்து ட்ரிப் போனாலும் எனக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறதுனால பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்தது. பட் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபன் டூரால் போய் எல்லாமே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷானு பேபி லவ்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தீஸ் திங்ஸ். நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஆசைப்படவே மாட்டோம். பிகாஸ் எங்களுக்கு உடனே வந்து தலை சுற்று வந்துடும், மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஷானுக்குட்டி பார்த்திங்கன்னா அவங்க மாமா சித்திலாம் மாதிரி எல்லா ரைடும் போவாங்க, பயமே கிடையாது. அவளை அனுப்பி வச்சுட்டு நான் தான் பயத்தோடு அங்கே நின்றுட்டு இருந்தேன். அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ எடுத்துக்கிறேன். This is the doll chopper. இது பேர் magic doll chopper. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டால் சவால் இதுதான்.
8 minutes ரெடி ஆயிரும். ஆனா நம்ம வீட்ல செய்யணும்னா 1 hour ஆகும். இது சாப்பிட்டா அன்ஹெல்தி, வீட்டில் செய்கிறது சாப்பிட்டா ஹெல்த்தி. இதுதான் எங்களோட கொச்சின் ட்ரிப் vlog. 3 days எப்படி போனதுனே தெரில, அவ்வளோ சீக்கிரமாக போச்சு. நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்ல ஃபேமஸான பிளேசஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணோம், பிகாஸ் கிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நிறைய தூரம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷாப்பிங் போனோம். ஷனுக்குட்டி நிறைய கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க மால்ஸில். இது மாதிரி ஹாப்பனிங்கான நல்ல விஷயம் நிறைய நடந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளைட் ஏறி சென்னை கிளம்பியாச்சு. ஷனுக்குட்டி என்ன தான் ஃப்ளைட்டில் வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ளைட்டோட தால் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கும் நாங்கள் KFC ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் ஷீ லைக்ஸ் டு ஹாவ் தால் ரைஸ் இன் ஃப்ளைட். ஸோ தால் ரைஸ் வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. நீங்களும் வருஷத்துக்கு ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக எங்கேயாச்சும் பக்கத்துலையாச்சும் ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷம் பாப்பாவை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுலேருந்து எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இப்போ தான் போயிட்டு வந்தேன். மெமரிஸ் ரொம்ப அழகாக இருந்தது. பாய்.